அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி மாதம் வளர்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருகின்றது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வைகாசி விசாகத்திற்கு விரதம் இருப்பவர்கள் எந்த நாள் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி மாதம் 18ஆம் தேதி தான் நமக்கு வளர்பிறை சஷ்டி. இதற்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் காலை நேரம் பூஜை செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நம்ம பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை 10:30 to 11:30 வரை நம்ம பூஜை செய்யலாம். காலை 7:30 to 8:30 இந்த 2 நேரத்தில் நீங்கள் வளர்பிறை சஷ்டிக்காக பூஜை செய்யலாம். இப்போ காலை நேரம் நான் பூஜை செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் மாலை நேரம் 6 மணிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். சஷ்டி திதி முழுவதுமாக இருப்பதனால ஒன்றிய பிரச்சனை இல்லை. நீங்கள் மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை காலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ எந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால நம்ம சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக பயன்படுத்தி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் தீபம் தீபம் ஏற்ற போகிறீங்க இல்லையா, அது நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, ஒரு தாம்பூல தட்டில் சிவப்பு நிற பூக்கள் செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூ, அதற்கப்புறம் பன்னீர் ரோஜான்னு நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த பூவை எடுத்து 3மே உதிரியாக நம்ம வைத்து ஒரு தாம்பூலத்தட்டில் நல்லா நிறைவாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்தால் சிவப்பு நிற திரி போட்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பஞ்சு திரி போட்டு பயன்படுத்தி இந்த தீபம் ஏற்றுவது உங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனையும் தீரும், உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். மிக அற்புதமான இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நல்ல பலன் நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, கோதுமை பாயாசம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பால் பாயாசம் பண்ணலாம், பாலில் தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம். இந்த நாள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்தால் நீங்கள் சிலையோ அல்லது வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் கோவிலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா கோவிலில் பால் அபிஷேகம் நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பால், தயிர் இதில் ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்தால் போதும். அல்லது இல்லை முடியும் அப்படின்னா பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் இந்த பொருள் நம்ம இந்த பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த வைகாசி சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா வைகாசி மாதம் முருகனுக்கு மிக உகந்த மாதம். ஏன்னா அவர் அவதரித்த மாதம் இந்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் வருகின்ற சஷ்டியோ கிருத்தியோ ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா 9/6/2025 9ஆம் தேதி வருகின்றது. அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி. நமக்கு ஜூன் 1ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி. இப்போ 9 நாள் விரதம் இருப்பவர்கள் 1ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9ஆம் தேதி நீங்கள் நிறைவு செய்யுங்க. ஏன்னா ஜூன் 9 நமக்கு வைகாசி விசாகம். நிறைவு நாள் 9ஆவது நாளாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் தொடர்ந்து 9 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து 9 நாளும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த வழிபாடு செய்ய தொடங்கலாம், அல்லது மாலை நேரம் வழிபாடு செய்ய தொடங்கலாம். தினமும் மாலை 9 நாள் தொடர்ந்து முருகனுக்காக நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருப்பவர்கள் காலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினம் விரதம் ஸ்டார்ட் பண்ணி தினம் நிறைவு செய்ய வேண்டும். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் நம்ம முருகனுக்கு வைக்க வேண்டும். பால், ஒரு நாள் கல்கண்டு, அவல், பழங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தீபம் பார்த்தீங்கன்னா 1-6 தீபம் ஏற்றலாம், அல்லது 2 தீபம் ஏற்றலாம். 1 ஏற்றலாம், 2 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, 6 தீபம் முருகனுக்கு உகந்த 6 தீபம். ஆனால் நீங்கள் 6 தீபம் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றலாம். இப்போ வேல் வைத்திருப்பவர்கள் வேல் பூஜையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து தொடங்குங்க. அதாவது வளர்பிறை சஷ்டி அன்றே தொடங்குங்க. நிச்சயமாக அந்த 9 நாட்களுக்குள்ளே முருகனோட அருளோடு உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். எந்தெந்த வேண்டுதலுக்காக நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி என்றால், குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யலாம், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக வழிபாடு செய்யலாம், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வழிபாடு செய்யலாம். எல்லா வேண்டுதலுக்காகவும் முருகனை வழிபாடு செய்யலாம். எல்லா சகலமும் நமக்கு முருகன் நமக்கு கொடுக்க செய்வார். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க.
அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சிகளும் நீங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே முருகன் மீது பாரத்தை வைத்து நம்ம வந்து அந்த செயலுக்காக நம்ம போராடும்போது நமக்கு நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும். ஒரு சில செயல்கள் வந்து இறைவனிடத்தில் மட்டுமே இருக்கின்றது. இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது முருகன் நமக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக முருகர் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் முருகர் அடுத்த வைகாசி விசாரத்துக்குள்ளே எனக்கு நடந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைத்து பாருங்கள். அவர் கட்டாயமாக நிறைவேற்றிப்பார். சொந்த வீடாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இருக்கலாம், மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கலாம், நிச்சயமாக நடக்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முருகன்கிட்ட நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலும் அவர் கட்டாயமாக நடத்தி வைப்பார். கொஞ்சம் நாட்கள் பிடிக்கலாம், ஆனால் கட்டாயமாக அது நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. நான் இதை வந்து மனதார நம்புகிறேன். எத்தனையோ வேண்டுதல் வந்து எனக்கு நடந்திருக்கு, எத்தனையோ வேண்டுதல் வந்து எனக்கு நடக்கலை. நடக்காத நினச்சி நான் கவலைப்படலை, நடந்தது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். முருகன் என்னுடைய வேண்டுதலும் காதில் கேட்டு எனக்கு நடத்தி வைக்கிறாரே அப்படின்ட்டு. அதுவும் இந்த கடந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கள் வந்து முருகரை எனக்கு பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து முருகரை பற்றி பதிவு இந்த ஒரு மாதமாக 2-3 பதிவுகள் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நேரம் இல்லை. அது முருகருக்கு தெரியும் நான் எந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் முருகரை பற்றி பேசாட்டா கூட எனக்கு ஒரு மாதம் எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் நான் பேசவில்லை. எனக்கு வந்து ஃபோனை கூட எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கும்போது முருகர் என்னை கைவிடலை. என் கூடயே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நான் அவரை பற்றி பேசவும் இல்லை, அவரை எடுத்து நான் சுவாமி கும்பிடவும் இல்லை. எனக்கு அவருடைய கோயிலுக்கும் இந்த ஒரு மாதமாக நான் போகவும் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து வேலைகள் இருந்தது. அப்படி இருக்கும்போது முருகன் என் கூடயே பயணித்தது நான் நல்லா உணர்ந்தேன். இந்த ஒரு மாதத்தில் நான் உணர்ந்தேன். அவரை பற்றி நான் அதிகமாக பேசும்போது, அவரை பற்றி அதிகமாக நான் சுவாமி கும்பிடும்போது கூட நான் இந்த அளவுக்கு உணர்ந்தேனான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா, முருகனை பற்றி பதிவுகள் நான் போடவே இல்லை. ஒரு 2-3 மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு கூட நான் கொடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் அதிசயம் எனக்கு நடத்தி வைத்திருக்கார். நிறைய வேண்டுதல் எனக்கு நிறைவேறியிருக்கு. அதில் இந்த ஒரு மாதத்தில் நடந்த ஒரு நாள் மிராக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் எனக்கு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது, யாருமே கூட வர்ற மாதிரி இல்லை. இப்போ நம்ம நைட்டு கிளம்புறோம் அப்படின்னா காலையில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம இறங்குற மாதிரி. காலையில் ஒரு 10 மணிக்கு போய் இறங்குற மாதிரி இருந்தது. நைட்டு வீட்டை விட்டு ஒரு 8:30க்கு நான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா என் கூட யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் நான் இருக்கிறேன். நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் நமக்கு ஒரு சில சுச்சுவேஷன் பேடாகவும் இருக்கும், குட்டாகவும் இருக்கும். நான் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் காலை வைக்கும்போதே நான் சொன்ன ஒரு வார்த்தை, முருகா உன்னை நம்பி தான் நான் போகிறேன், போயிட்டு சேஃபாக வரணும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் போகிறேன், கூட வந்து துணைக்கு யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலைக்காக நான் போகிறதுனால, ஒரு சில சூழ்நிலைக்காக நம்ம போகிறதுனால நம்ம தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும்தான் போகிறேன், அதுவும் நைட்டு ட்ராவல் பண்ணுறேன் நான். ஸோ ரொம்ப எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம், ரொம்ப பயம் இல்லாட்டாலும் லைட்டாக பயம் இருக்கும். அந்த மிட் நைட்லலாம் கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு முருகர் என் கூட இருந்த ஃபீல் கொடுத்தது வந்து அந்த நைட்டு ட்ராவலில் எங்கே பார்த்தாலும் முருகர் தான் என் கண்ணில் தெரிஞ்சார். சரின்ட்டு நானும் நல்லபடியாக போய் இறங்கிட்டு அப்புறம் நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முருகர் தான் எனக்கு எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சாங்க. எனக்கு அதில் ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணுற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே பஸ் அந்த ட்ராவல்ஸ் நிறைய பஸ் அந்த இடத்துல நிற்கிது. எனக்கு எந்த பஸ்ஸில் நம்ம வந்து ஏறி இறங்கணும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி எங்கேயுமே ட்ராவல் இவ்வளோ தூரம் நான் பண்ணது கிடையாது. நம்ம வந்து அந்த நைட் நேரம்னால எனக்கு எந்த பஸ்ஸில் நம்ம ஏறணும், எந்த பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரெஸ்ட் ரூமுக்கு இறங்கினேன். மிட் நைட்டில் 1 மணிக்கோ 1:30க்கோ நம்ம இறக்கி விடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம இறங்கின இடத்துல திரும்ப எனக்கு அதே பஸ்ஸில் ஏற தெரியல, எந்த பஸ்ஸில் வந்தோன்னு தெரியல. அதற்காக தான் அவங்க பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸோட நம்பர், அந்த வண்டியோட நம்பர் எல்லாமே நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம வந்து முட்டாள்தனம் வந்து ஃபோனை வந்து நான் வந்து பேக்கில் வச்சுட்டு நான் போயிட்டேன். ஸோ எனக்கு ட்ராவல்ஸோட அந்த வண்டி நம்பரை நான் நோட் பண்ணலை, எந்த பஸ்ஸில் வந்தோன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து நான் வந்து குழம்பி நிற்கிறேன். ஏன்னா நான் இறங்கின பஸ்ஸுக்கு அடுத்து 2 பஸ் அதே பஸ் இந்த பக்கமும் நிற்கிது, அந்த பக்கம் நிற்கிது, பின்னாடியே நிற்கிது. பேக்கு, ஃபோனு, நமக்கு வந்து ஹேண்ட்பேக் எல்லாமே உள்ளே தான் இருக்குது.
நம்ம லக்கேஜ் பேக் முதற்கொண்டு எல்லாமே உள்ளதாக இருக்குது, பஸ்ஸுக்குள்ளே இருக்குது. வெளியே நான் கையில் ஒன்றுமே கொண்டு வரல. அதுதான் நம்ம செய்கின்ற தப்பு. நம்ம எப்போதுமே ஒரு பஸ்ஸை விட்டோ இல்லை எங்கேயோ நம்ம இறங்குறோம் அப்படின்னா கையில் வந்து பைசாவும் ஃபோனும் கையில் எப்போதுமே வச்சுக்கிட்டே நம்ம இறங்கணும். நான் ரெஸ்ட் ரூம் தானே போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து உள்ளே வச்சுட்டு போனேன். ஆனால் நான் வரையில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஆனால் நான் மிஸ் பண்ணலை. அங்கே தான் நடந்த மிராக்கள் என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் திடீர்னு வந்து என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். எனக்கு எந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப குழப்பம். ட்ராவல்ஸ் எல்லாமே ஒன்று போல தானே இருக்கும். இதில் ஒரு பெரியவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தை, நீ வந்த பஸ் அந்த நடுவில் இருக்கு பாரு அப்படின்னார். ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து நான் எந்த பஸ்ஸில் நான் வந்தேன்னு அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. நான் குழம்பி போய் நிற்கிறேன். இதில் எந்த பஸ் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே நான் நிற்கிறேன். ஏன்னா எல்லாமே முன்னாடி ஒன்று போல் இருக்குது. நான் வந்து ட்ராவல்ஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸில் புக் பண்ணிட்டு போனேன், ரெட் பஸ்ஸில். ஸோ எல்லா பஸ்ஸுமே ஒன்று போல் இருக்கிறனால எனக்கு எந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதில் ஒரு பெரியவர் திடீர்னு வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ வந்த பஸ் அந்த நடுவில் நிற்குது பாரு, அந்த பஸ்ஸில் நீ வந்த அப்படின்னாரு. நான் அடுத்து என்ன சொன்னேன்னா, எனக்கு அந்த பஸ்ஸில் வந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த பஸ்ஸில் வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ இந்த பஸ் தான் நினைக்கிறேன், நான் ஏறி வேணால் பார்க்கட்டுமா அப்படின்னு. டைம் வந்து முடிஞ்சு போச்சு, நீ ஒன்று 2 நிமிஷத்தில் உன் பஸ்ஸை எடுத்துருவாங்க, போய் நான் சொல்கிற பஸ்ஸில் நீ ஏறு அப்படின்னாரு. சரின்ட்டு நான் கரெக்டாக அதில் போய் காலை வைக்கிறேன், பஸ்ஸை எடுத்துட்டாங்க. எனக்கு பயம். நான் இருந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த பஸ்ஸான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னேன். அதுக்கடுத்து அவர் என்னுடைய பேரெல்லாம் கேட்டார். இந்த பஸ் தாம்மா போய் உட்காரு அப்படின்னாங்க. போய் பார்க்குறேன், ஸ்லீப்பர் சீட்டில் என்னோடய பேக் எல்லாம் எல்லாமே இருக்குது. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்பா நம்ம முருகரை நினச்சி வந்ததுனால முருகரே சேஃபாக அந்த பஸ்ஸில் நம்மளை ஏற்றி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் பஸ்ஸில் உட்காந்தப்பறம் அந்த ஸ்க்ரீனெல்லாம் இழுத்து விட்டுட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து அது ஏசி பஸ்ஸுனால வந்து ஸ்க்ரீனை மட்டும் தான் இழுத்து விட முடியுது, ஜன்னல் வெளியே எட்டி பார்க்க முடியல. பார்க்குறேன், அந்த பெரியவரை காணோம். அவர் எங்கே போனார்னே எனக்கு தெரியல. அப்பாடா, அப்புறம் தான் முருகர் மேலே ஒரு அன்பு இன்னும் அதிகமாச்சு. நான் பஸ்ஸில் வந்து நான் கிளம்பும்போது, வீட்டை விட்டு கிளம்பும்போதே, முருகன் உன்னை நம்பி தான் நான் அந்த ட்ராவல் பண்ணுறேன், நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வரணும், ஏன்னா பசங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு போகிறதுனால நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிட்டு போனனால, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சில சுச்சுவேஷனில் முருகர் கூட இருந்தது, நான் நல்லா உணர்ந்தேன். அதே போல் தான் போகும்போது எப்படியோ அதே போல் வரும்போது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையும் அப்படி தான். நான் இருந்துட்டு உன்னை நம்பி தானே வந்தேன் முருகா, எனக்கு இப்படி சூழ்நிலை கொடுத்துட்டே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெரியவர், இன்னொரு பெரியவர் சொல்ல முடியாது, அவங்க வந்து பழங்கள் வித்துட்டு இருந்தாங்களே, அவங்க மூலமாக எனக்கு நல்லது நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிராக்கள் வந்து எனக்கு அந்த 1 டே ஃபுல்லாக நடந்தது நல்லா நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் மட்டும்தான் நான் இருந்தேன், அதனால தான் நான் உணர முடிஞ்சதோ என்னமோ நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட வந்து நான் யாருமே கூட்டிகிட்டு போகாதனால அந்த ஃபுல்லாக நம்ம ட்ராவல்ஸ் நம்ம நைட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு சேஃப் ரொம்ப முக்கியம். நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சேஃபாக போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறோம், சேஃபாக போகிறோம், ட்ராவல்ஸ் தானே போகிறோம்னு நினைப்போம். நைட்டு ட்ராவல்ஸ் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து தனியாக போகிறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நமக்கு கடவுளுடைய அன்பும் கடவுளுடைய அந்த சக்தி தான் நம்மளை வந்து அந்த இடத்துல ஒரு சில சுச்சுவேஷனில் காப்பாற்றி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் முழுமையாக அன்னைக்கு நான் நம்பினேன். நான் வந்து போகும்போதுலேருந்து வர வரை நான் முருகன் படத்தை நான் அத்தனை முறை பார்த்துருக்கேன், வேல் அத்தனை முறை பார்த்துருக்கேன். ஒருவேளை நம்ம மனசில் நினச்சிட்டே இருக்கிறனால தான் இப்படி நம்ம பார்க்குறோமோ அப்படின்ட்டு. இல்லை, இது நம்மளுடைய பிரம்மையா, எதுக்காக எப்போ பார்த்தாலும் முருகனுடைய படம் மட்டும் நம்ம கண்ணில் சிக்கிக்கிட்டே இருக்குது. அதாவது நான் ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை வரையில முருகா அப்படின்னு சொல்லி, இல்லை எங்கிட்டாவது ஒரு பஸ்ஸில் கூட நான் முருகனை வந்து நிறைய முறை பார்த்தேங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேட் சுச்சுவேஷன்லேருந்து வந்தப்போ அவருடைய ஃபோனில் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அவர் வாட்டில் போகிறார். அவர் என்கிட்ட காமிக்கல, அவர் அந்த பக்கம் நடக்கிறாரு. அவருடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா அவருடைய டிஸ்பிளேயில் இருக்குது, யாம் இருக்க பயமேன்ட்டு முருகனுடைய படம் இருக்குது. அதை நான் பார்த்தேன், எனக்கு கண்ணில் தட்டுப்பட்டது. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அதே போல் வந்து நான் போகையில் நைட் பஸ்ஸில் போய்ட்டு நான் திரும்ப வரும்போது வந்து நம்ம காலையில் அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது அப்போதே ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அந்த இடத்துல ரொம்ப தலைவலி, ரொம்ப அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்நேரம் ஐயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. முருகருடைய படத்தை நான் தற்சமையாக பார்த்தேன். கூட நான் இருக்கிறேன், நீ எது கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி அந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய சுச்சுவேஷனில் வந்து முருகர் வந்து அந்த ட்ராவல்ஸில் மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நான் வந்து எந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்த ரீச் ஆகிற வரை அவர் கூட இருந்த மாதிரி இருந்தது. திரும்பவும் வீட்டுக்கு நான் வர்ற வரை அவர் என் கூட இருந்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு நல்லா இருந்தது அந்த ஒரு நாள். இது வந்து நான் முருகனை நினச்சிட்டு முருகரை வேண்டிட்டு முருகன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் சொன்ன பிறகு இது எனக்கு நடந்தது. அதே போல் இன்னொரு ட்ராவல்ஸும் எங்களுக்கு வந்தது. அது வந்து ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்தது.
அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முருகனை நினைக்கல, வேணும்னே தான் நான் நினைக்கல. நான் வந்து வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டதோட சரி, ஓகே நான் வந்து இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அங்கே பார்த்து நான் போகல, தனியாக போகல, எங்கே பார்த்தாலும் முருகர் என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே முருகனை வந்து நீ என் கூட வா எதுவுமே நான் சொல்லலை. துணூறு மட்டும் பூசிட்டு, விபூதி மட்டும் பூசிட்டு நல்லபடியாக போயிட்டு எல்லாருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வேண்டிட்டு போனதோட சரி, நான் எதுவுமே நினைக்கல. அதே போல் அந்த ட்ராவல்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர வரையே முருகன் என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. எங்கேயுமே அவர் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம வந்து முருகரை மனசில் வந்து நினச்சி நீ என் கூட தான் துணையாக இருக்கணும், நல்லபடியாக நான் போயிட்டு வரணும், கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குது. இன்னொரு ட்ராவல்ஸ் அதே மாதிரி நைட் ட்ராவல்ஸ் தான். நான் அதுக்கு முருகரை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நான் வந்து வேணும்னு தான் அது கூப்பிடல. எனக்கு வந்து ரொம்ப அதில் ஆர்வம். என்னடா அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு நைட்டும் சரி காலையிலையும் சரி முருகர் மட்டும்தான் அதிகமாக நமக்கு வந்து எங்கே போனாலும் தெரிஞ்சார். இந்த ட்ராவல்ஸில் அப்படி தெரிவாரா? ஏன்னா இப்போ வந்து முருகர் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறனால எல்லாருமே அங்கங்கே முருகர் படமாக தான் ஒட்டி வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் எல்லாருமே அங்கங்கே முருகனுடைய படத்தை பஸ்லேயும் சரி எல்லா இடத்துல வச்சுக்கிறதுனால நம்ம கண்ணை தட்டுப்பட்டுட்டே இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. ஆனால் அதுதான் இல்லை. முருகர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சாரு அப்படின்னா, நமக்கு துணையாக இருக்கும்னு நினச்சார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம கண்ணுக்கு தெரிவார். நம்ம அவரை நினைக்கலன்னு அப்படின்னா அவர் எந்த இடத்துல நமக்கு தெரிய மாட்டார். ரெண்டுமே நைட்டு ட்ராவல்ஸ் தான். ஒன்று வந்து நான் மட்டும் தனியாக போனேன், முருகனை நீ என் கூட தான் இருக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறத நினச்சி அவர் என் கடைசி வரை அவர் என் கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்தார். நான் வந்து இன்னொரு ட்ராவல்ஸும் அதே மாதிரி எனக்கு அமைஞ்சதில்லை. நான் வந்து அவர் நினைக்கல, வேணும்னே தான் நினச்சிட்டு போகலாம். ஆனால் அவர் என் கண்ணில் வந்து எந்த பஸ்ஸுலேயும் தெரியல, எந்த இடத்துலையுமே அவர் தெரியல, யாருடைய ஃபோன்லேயுமே தெரியல, என்னுடைய ஃபோன்லேயே கூட அவர் நான் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரை நான் நினைக்காம போனதுனால எப்போதுமே நம்ம முருகனை மனசில் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அவர் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம நினைக்கலன்னா அவர் வாட்டில் இருப்பார். நான் வந்து ரெண்டுமே முருகன் இதை நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இல்லைங்க, எனக்கு நடந்த மிராக்கள் அப்படி, அன்னைக்கு நடந்தது அப்படி நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு நடந்தது. ஏன்னா நானே கடவுள் பக்தி இருக்க போய் தான் நான் கடவுளை பற்றி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அதிகமாக எனக்கு நடந்தது. நான் இன்னமும் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலையா, ஒரு சில இது வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனால இருக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து மிராக்கள் நடந்தது. முருகர் வந்து அப்படி என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த ஒரு நாள். இன்னொரு நாள் நாங்கள் ஃபேமிலியோடு போகல, எனக்கு அந்த உணர்வு எனக்கு 1% கூட இல்லை. அப்போ தான் நினச்சேன், நம்ம முருகனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு கூட இருப்பார், நமக்கு துணையாக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் மனசில் அவர் நினச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு துணையாக தான் இருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாட்ட கூட அவர் துணையாக தான் இருப்பார். நம்ம வந்து முருகன் மீது அதிகமான அன்பால் நிச்சயமாக முருகனை வந்து உணர முடியும். இது வந்து எனக்கு நடந்த மிகப்பெரிய மிராக்கள். இதை நான் வந்து என்றைக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மிராக்கள். அந்த மாதிரி நடந்தது ஃபுல்லாக நடக்க முடியாத மிராக்கள். அதனால் எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கும். முருகர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம கூட தாங்க அவர் இருக்கிறாரு. இது 100% எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, நம்ம கூட தான் இருப்பார். நமக்கு ஒரு சில ஃபீல் இருக்கும். ஆனால் ஒரு ட்ராவல்ஸ்க்கு எனக்கு இவ்வளோ தூரம் என் கூட முருகர் வந்து எல்லா சுச்சுவேஷனில் என் கூட வந்து நிற்பாருங்கிறத நான் கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கலை. அப்போ தான் நான் நினச்சேன், கடவுளை பற்றி நம்ம பேசுகிறோம், அவர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாரு, எந்த அளவுக்கு நமக்கு துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த நிமிடம் உணர வச்சார். அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருகன் நினைப்பாவே அதிகமாக எனக்கு இருந்தது. அந்த இதை நான் மறக்கவே முடியாது. 2 நாள் அந்த வைப் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. முருகர் நம்ம கூடவே இருப்பார், நம்மளுடைய வேண்டுதல் கேட்டுகிட்டே தான் இருப்பார், நம்ம பேசுகிறதும் அவர் கேட்டுகிட்டே தான் இருப்பார். எல்லாமே முருகர் வந்து கவனித்து கொண்டே தான் இருப்பார். முருகருடைய பக்தி என்றைக்குமே பொய் ஆகாது, என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். நிறைய பேர் நடந்த மிராக்கள் சொல்லியிருக்காங்க. நானும் இதற்கு முன்னாடி எனக்கு சின்ன சின்ன மிராக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்தளவுக்கு எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் உணர்ந்த தருணம். அப்படி ஒரு உணர்வு எனக்கு கொடுத்தது இந்த ட்ராவல்ஸில் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முருகரை நம்புறீங்க அப்படின்னா எப்போதுமே அவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. எந்த வேண்டுதல் வச்சாலும் அதற்குரிய நாள் வரையில் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். அதே போல் எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அந்த வேண்டுதல் பெரிய மிராக்கள் தான். இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து மனசு வரலை. ஏன்னா அது வந்து பர்சனல், அதனால் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே எங்களுடைய சொந்தம் பந்தம்லாம் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, அதனால் வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்லிடுவேன். ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் இதிலே ட்ராவல்ஸில் இன்னும் 2-3 இன்சிடெண்ட் வந்து நான் சொல்லலை. சொன்னால் திட்டுவாங்க, வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா திட்டுவாங்க, நான் ஏன் என்று சொல்லலை அப்படின்ட்டு.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முருகர் என் கூடயே இருந்தார். எனக்கு வந்து நல்லபடியாக என்னை கூட்டு போய் நல்லபடியாக என் வீட்டில் வந்து விட்டுட்டார். ஸோ அதை வந்து என்னால் மறக்க முடியாது. கட்டாயமாக எல்லோருக்குமே அவர் வந்து துணையாக இருப்பார். இந்த பதிவு மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, முருகரை நம்பினீங்க அப்படின்னா அவர் கைவிடவே மாட்டார். நமக்கு வந்து சோதனை வரல. இப்போ எனக்கெலாம் நிறைய சோதனைகள் வந்துட்டு தான் இருந்தது. அதில் முருகர் வந்து என்னை பிடிச்சிட்டு இருந்த மாதிரியும் எனக்கு இருந்தது. அதனால் நம்ம வந்து சோதனைகள் வந்தாலும் முருகர் நம்மளை கைவிட மாட்டார். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த வைகாசி விசாகமோ இல்லை வளர்பிறை சஷ்டியோ கிருத்திகை ரொம்ப நல்ல செலிப்ரேஷன் உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள். எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் சரி, அன்பால் நம்ம வழிபாடு செய்வது முருகர் நம்ம கூட தான் இருப்பார். நம்மளுடைய பூஜையில் வந்து ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மண்டேலேருந்து, அதாவது திங்கக்கிழமை வந்து மறுபடியும் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். நம்ம தொடர்ந்து வந்து முருகனை பற்றிய தகவல் வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.